வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு இந்த கீரை சமைக்க போகிறேன். இந்த கீரை என்ன கீரைன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஆனால் முளக்கீரைன்னு சொல்லுவாங்க. முளக்கீரை கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருக்கும், இது குட்டி குட்டி இலையாக இருக்குது. இது கடைஞ்சி சாப்பிட தான் நல்லா இருக்கும். நாங்கள் அன்றாட உணவில் ஏதாவது ஒரு கீரை வகை கட்டாயம் சாப்பிடணும். கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி கீரையில் அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டில் முருங்கைக்கீரை எல்லாம் இலவசமாக கிடைக்கும். முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை சொதி வச்சு சாப்பிடுங்க, சுண்டி சாப்பிடுங்க. முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. கீரைகள் கட்டாயம் சாப்பிட வேணும். வல்லாரைக்கீரை சம்பல் போட்டு சாப்பிடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வல்லாரை சம்பல் போட்டு கொடுங்க. நல்ல ஞாபக சக்தி இருக்கும், மூளை வளர்ச்சிக்கெல்லாம் நல்லது. கங்குன், முளைக்கீரை, குறிஞ்சாக்கீரை, பொன்னாங்கானி, இப்படி கீரைகள் நிறைய வகையான கீரைகள் நம்ம நாட்டில் இருக்குது. கீரை வகை கட்டாயம் சாப்பிடணும். பச்சை சம்பளம் சாப்பிடணும். இப்படி கீரைகள் சுண்டி சாப்பிட வேணும். கீரைன்றது கட்டாயம் சாப்பிட வேணும். கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம். கீரையில் நிறைய சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. கை கால் மூட்டு வலிகளுக்கெல்லாம் இந்த கீரைகள் நல்ல. முடிஞ்ச வரை அன்றாட உணவில் ஒரு கீரை சேர்த்து சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. கொஞ்ச காலம் நோய் இல்லாமல் வாழலாம். இந்த கீரை இந்த பேரை என்னென்று சொல்லுங்க தெரிஞ்சவங்க.